ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை புதைத்து வைத்துள்ள மர்மங்கள்தான் எத்தனை எத்தனை. முதல் நொடி நாம் ஒன்றை நினைத்து கனவு கண்டு கொண்டிருக்க, அந்த கனவுடன் சேர்த்து நம் சந்தோஷத்தையும் புரட்டி போடும் விதமாக அடுத்த நொடி அமைந்து விடுகிறது. அரவிந்தன் வாழ்விலும் அப்படி ஒரு திருப்பம்தான் அன்றைக்கு ஏற்பட்டது. பல முறை முயற்சித்தும் முடியாது போன ஆருத்ராவுடனான சந்திப்பு அன்று அரவிந்தனுக்கு கிட்டியதுமே அவன் மகிழ்ச்சியில் குதூகலித்தான். ஆனால் அந்த உற்சாகத்தை உடனே மாற்றும்படியாக அவன் தந்தை அவனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தார். ஆணையை கேட்டவனின் அடிநெஞ்சம் கலங்கிப் போனது. ஓலையை பெற்றுக்கொண்டு தந்தையின் அறையிலிருந்து வெளியேறியவனின் கால்கள் தள்ளாடின. துவங்கிய வேகத்திலேயே தன் காதல் வாழ்க்கை முடிவுக்கு வரவிருக்கிறதே என்று எண்ணி வேதனை கொண்டான் அவன். நடுநிசி ஆனாலும் உறங்கச் செல்லாமல் அரண்மனையின் மேல் மாடியில் உலாவித் திரிபவன் அன்றைக்கு மாலை பொழுதிலேயே அறைக்கு சென்று மஞ்சத்தில் விழுந்தான். நடுநிசி வரை மாடியில் பொழுதை கழிப்பது அரவிந்தனுக்கு பலகாலத்து பழக்கம் ஒன்றும் இல்லை. அரவிந்தன் படுத்தவுடனேயே உறங்கிப் போபவன்தான். ஆனால் என்றைக்கு ஆதித்யனை பற்றி, அவனது இயல்புகளையும் குணாதிசயங்களையும் பற்றி முழுமையாக அரவிந்தன் கேள்விப்பட்டானோ, அன்று முதல் தனது செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆதித்யத்துவம் பிரதிபலிக்க வேண்டும் என்றே விரும்பி வந்தான் அரவிந்தன். அரசனுக்கு இரவில் உறக்கம் வராது. மனைவியை உறங்கச் செய்துவிட்டு அவன் அரண்மனை மேல் மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை வேடிக்கை பார்ப்பான். ஆதித்யனின் இந்த பழக்கத்தை பற்றி என்று அரவிந்தன் கேள்வியுற்றானோ, அன்றிலிருந்தே கண்களை தூக்கம் துரத்தாதிருக்க குளிர்ந்த நீரில் தினமும் இரவு முகத்தை கழுவிக்கொண்டு மாடிக்கு சென்று தனிமையில் கிடக்க துவங்கினான். நடை, உடை, பாவனை என அனைத்திலும் தன் மனம் கவர்ந்த மன்னவனை பிரதியெடுத்தாற் போல நடந்து கொண்டான். இதை அவனது தந்தையும் கவனித்துதான் வந்தார். தான் உலகிலேயே மதித்து போற்றும் ஒரு நபரின் நடவடிக்கைகளை தான் அவமான சின்னமாக கருதும் ஒருவன் பின்பற்றி நடப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரால். ஆதித்யவர்மரின் வீரத்திலோ அல்லது அவரது அறிவாற்றலிலோ, அதுவும் இல்லை பெற்றோருக்கு அவர் ஈட்டித் தந்த பெருமையிலோ உன்னால் அவரை கடைபிடிக்க முடியாதடா. வேண்டுமானால் ஒரு விஷயத்தில் நீ அவராகலாம், ஏன் அவரையே தோற்கடித்து விடலாம். பிரபுவுக்கு 5 மனைவிகள். நீ பெண்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதை பார்த்தால் அவரை விட 2 மடங்கு அதிகமான மனைவிகள் உனக்கு அமைவார்கள் என்று கருதுகிறேன். ஆனாலும் உனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கும். அவர் விஷயத்தில் பெண்கள் அவரை துரத்தி துரத்தி காதலித்தார்கள். உன் விஷயத்தில் நீ பெண்களை துரத்துகிறாய் என்று மகனை நிந்திப்பார். இப்படியாக குருட்டுத்தனமாக ஆதித்யனை பின்பற்றி வந்தவனுக்கு ஒரு கட்டத்தில் அவனது இயல்புகள் தானாக மாறி உண்மையிலேயே தூக்கம் அவனை விட்டு தொலைதூரம் போனது. அரவிந்தன் படுக்கைக்கு செல்வதே நள்ளிரவுக்கு மேல்தான். அன்றைக்கு மன வருத்தத்தில் மஞ்சத்திற்கு சென்றவனுக்கு விடியும் வரையிலும் உறக்கம் என்பதே வரவில்லை. ஆருத்ராவை அடுத்த நாள் எப்படி சந்திப்பது? அவளிடம் தன் காதலை எப்படி சொல்வது? காதலை சொன்ன கையோடு நான் உன்னை விட்டு பல மாதங்களுக்கு பிரிந்து செல்லப் போகிறேன் என எவ்விதம் சொல்வது என்றெல்லாம் யோசித்து யோசித்து அரவிந்தனுக்கு மூளையே குழம்பிவிடும் போல் இருந்தது. காதலியிடமிருந்து பிரித்து பயிற்சி பெற்று வரச் சொல்லி தந்தை அனுப்புகிறார். அனுப்புபவர் ஆதித்தபுரிக்கு அனுப்பக்கூடாது. ஆதித்யவர்மரிடம் நம்மை அனுப்பினால் நமக்கு இந்த வருத்தமோ கலக்கமோ சிறிதும் இருந்திருக்காதே. பிரபுவை காணச் செல்லும் ஆர்வத்தோடு காதலுக்கு அவரிடம் யோசனையும் கேட்டு பெற்று வந்துவிடலாமே. என்றைக்குதான் தந்தை நம் மனம் மகிழும்படியான காரியத்தை செய்திருக்கிறார்? ஆதித்தபுரிக்கு மட்டும் நாம் செல்வதாக இருந்தால் இப்போது கவலையில் வர மறுக்கும் தூக்கம் அப்போது உற்சாகத்தில் அல்லவா வராது போயிருக்கும். நமக்கு தேவையில்லாத ஒன்றை தேவையில்லாத தருணத்தில் செய்வதுதானே தந்தையின் வழக்கம். இத்தனை வருடங்களாக இல்லாத மாற்றம் இப்போது நேர்ந்துவிடப் போகிறதா என்ன என மனதிற்குள் எண்ணி அழுத்து கொண்டான் அரவிந்தன். அதிகாலையில் மஞ்சத்தை விட்டு எழுந்தான். அறையில் குறுக்கும் மறுக்குமாக நடந்தான். ஊருக்கு செல்லும் விஷயத்தை எப்படியாவது ஆருத்ராவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று சிந்தித்தான். தகவல் அனுப்புவது பெரிய விஷயமல்ல. தகவலை நண்பர்கள் மூலமாக கூட அனுப்பிக் கொள்ளலாம். காதலையே இன்னும் நேரடியாக வெளிப்படுத்தாமல் திரும்பி வரும் வரை அவளை காத்திருக்கச் சொல்வது முறையல்ல. அதுவும் அதை நண்பர்கள் மூலமாக சொல்லி அனுப்புவது முற்றிலும் முறையல்ல. நேரில் சென்று சந்தித்து வரலாம் என்று பார்த்தால் ஒற்றர்களை ஏமாற்றிவிட்டு செல்வதும் சாத்தியமில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தான். யோசனை வரவில்லை. அறையை விட்டு வெளியே சென்று கூடத்தில் நடந்தான். காதலை பற்றி சிந்தித்து வந்தவனுக்கு
கடமை பற்றிய சிந்தனை மனதில் உதித்தது. தான் பயிற்சி பெற செல்ல வேண்டிய அப்பயணத்தின் முக்கியத்துவம் அவனுக்கு விளங்கியது. தந்தை அவரை அறியாமல் நமக்கு நல்லதுதான் செய்கிறார். இந்த பயிற்சியை இப்போதே நாம் மேற்கொண்டாக வேண்டும். இதை விட்டால் நமக்கு இப்படியானதொரு அரிய வாய்ப்பு கிடைக்காது. இப்போதைக்கு நமக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை ஆருத்ராவிடம் பயணம் பற்றி சொல்வதுதான். அதற்கு வழி கிடைக்காமலா போய்விடும் என்று யோசித்தவன், அதற்கு முன்பாக தந்தையின் நண்பரிடம் சென்று என்னவெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கூடத்தில் நடந்தவாறே யோசித்து முடித்தான். இருந்தும் ஆருத்ராவை சந்திப்பதற்கான உபாயம்தான் அவனுக்கு இன்னமும் தோன்றவில்லை. கூடத்தை விட்டு வெளியேறி கோட்டை திடலுக்கு சென்றான். திண்ணைகளிலும் பலகைகளிலும் அமர்ந்து இரவு காவலை மேற்கொண்டு வந்தவர்கள் இளவரசனின் திடீர் வருகையைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்தனர். அவனோ எவரையும் சட்டை செய்யவில்லை. நகத்தை வேக வேகமாக கடித்தபடி நடந்தான். கோட்டை காவலர்கள் இளவரசனை வினோதமாக பார்த்தனர். அவனோ எவரையும் கண்டுகொள்ளவில்லை. அங்கு படுத்திருந்த சேவல்கள் எல்லாம் தலையை தூக்கி அதனை சாய்த்து சாய்த்து அரவிந்தனை பார்த்தன. இவன் யாரடா இவன்? நமக்கு முன்னால் எழுந்து நடை போட்டுக் கொண்டிருக்கிறான். இவன் சேவலா இல்லை நாம் சேவலா என்று கேட்பது போல் இருந்தது அவற்றின் பார்வை. வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். நிலவை மேகம் மறைத்திருந்தது. அந்த மேகங்கள் சாதாரண மேகங்கள் அல்ல. எந்நேரத்திலும் மழையை கொட்டக்கூடிய மேகக்கூட்டங்கள் அவை என்று உணர்ந்து கொண்டான். பின்பு கோட்டையின் வாயிற்கதவுகளை கண்டான். சட்டென்று அவனுக்குள் ஒரு சிந்தனை தோன்றியது. இதை தவிர இப்போதைக்கு வேறு வழியில்லை என்று உணர்ந்து கொண்டவன் நேராக குதிரை லாயத்திற்கு சென்று தன் குதிரையை அவிழ்த்து அழைத்து வரும்படி காப்பாளனை பணித்தான். குதிரை அழைத்து வரப்பட்டவுடன் அதை பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் தனக்கு நெருக்கமான காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்தான். வழக்கம் போல குதிரையின் அணிகலன்களை நீக்கிவிட்டு பொழுது விடிந்து கோட்டை பரபரப்பானவுடன் கூட்டத்தோடு கூட்டமாக பிரதான வாயிலில் அல்லாமல் மேற்கு வாயில் வழியாக தன் குதிரையை கோட்டையை விட்டு வெளியே கூட்டிச் சென்று சரக்கொன்றை மரத்தடியில் தனக்காக காத்திருக்கும்படி அவ்வீரனுக்கு உத்தரவிட்டான். காவலனும் இளவரசனின் உத்தரவை ஏற்று குதிரையின் கழுத்துக்கயிற்றை பெற்றுக்கொண்டு நடந்து சென்றான். ஆசை பலித்துவிடும் என்ற நம்பிக்கையில் அரவிந்தன் நிம்மதியாக அறைக்கு சென்றான். சென்றவன் சிறிது நாளிகையில் பயணத்திற்கு தயாராக கிளம்பி வந்தான். ராஜ உடைகள் இல்லாது சாதாரண உடைகள் தரித்து தந்தையின் வரவுக்காக கூடத்தில் காத்திருந்தான். பொழுது நன்றாக புலர்ந்து கோட்டை முழு வீச்சில் இயங்க ஆரம்பித்தது. மகன் பயணம் செல்வதற்கு அடம் பிடிப்பான். உறக்கம் வருகிறது, வயிறு வலிக்கிறது, வாந்தி வருகிறது என்று எந்த காரணம் வேண்டுமானாலும் சொல்வான். தப்பிப்பதற்கு என்ன காரணம் சொன்னாலும் தயவுதாட்சண்யமே காட்டக்கூடாது அவனுக்கு. உடல் உபாதைக்கான மருந்தை கையோடு கொடுத்தனுப்பி செல்லும் வழியில் உணவுக்கு பதிலாக மருந்தையே உண்டு கொள் என அவனை அனுப்பிவிட வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து மன்னர் உத்வேகத்துடன் மகனது அறைக்கு சென்று அறையின் கதவை தட்டினார். தந்தை தன்னை தேடித்தான் செல்கிறார் என்பதை கூடத்தில் இருந்தபடியே கண்டுகொண்ட அரவிந்தன் அவரை தொடர்ந்து சென்றான். மன்னர் அறையின் கதவை தட்ட மகன் தந்தையின் தோளை தட்டினான். அரசனோ நம் தோளை தட்டி அழைக்கும் துணிவு எவனுக்கடா உள்ளது என்று ஆவேசமாக திரும்பி பார்த்தார். அங்கே நின்றிருந்த தன் புத்திரனை கண்டவுடன் அசந்து போனார். நம் மகனா இத்தனை காலையில் குளித்து தயாராகியிருப்பது என்று வியந்தவர், ஒருவேளை இவன் திருந்துவிட்டானோ, குடும்பத்தை பிரிய வேண்டும் என்ற சிந்தனை இவனை திருத்திவிட்டதோ என்று யோசித்தார். அடுத்த கணமே சேச்ச, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவனாவது திருந்துவதாவது, நம்மை ஏமாற்ற இவன் செய்யும் சூது இது. நாம் பாசமாக பேசினால் நான் திருந்துவிட்டேன், என்னை பயணம் அனுப்பாதீர்கள் என்று நம்மிடம் இறைஞ்சுவான். இவனை நம்பக்கூடாது என்று மன்னர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அரவிந்தன் தந்தையிடம், நான் பயணத்திற்கு தயாராக உள்ளேன் தந்தையே, உங்களது கட்டளைக்காகத்தான் காத்திருந்தேன், கிளம்பட்டுமா என்று கேட்டான். மகன் கிளம்பி இருந்த காட்சியை கண்டதும் தன் கண்கள்தான் தன்னை ஏமாற்றுகிறதா என்று எண்ணி வந்த மன்னர் இப்போது அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் காதுகளும் சேர்த்து நம்மை ஏமாற்றுகிறதே என்று அதிசயித்தார். மன்னர் பதில் கூறுவதற்கு முன்பாக அவரது மனைவி ஓடி வந்து மகனை நோக்கி, அரவிந்தா, கிளம்பிவிட்டாயா? ஏனப்பா உனக்கு இத்தனை அவசரம் அன்னையை பிரிந்து செல்ல? உன் தந்தையிடம் கெஞ்சி மன்றாடி உன் பயணத்தை ரத்து செய்யலாம் என்று நான் திட்டமிட்டு வந்தால் நீயே இப்படி கிளம்பி தயாராக நிற்கிறாயே என்று வேதனை கொண்டார். மனைவியின் திட்டத்தை கேட்டு மன்னர் முறைத்தபடி அவரை திட்டுவதற்கு வாயெடுத்தார். அரவிந்தன் அதற்கு இடம் கொடாமல் அன்னையிடம், அம்மா, தந்தை எது செய்தாலும்
அது என் நன்மைக்காகத்தானம்மா இருக்கும். நான் நிரந்தரமாக உங்களை பிரிந்து செல்லப் போவதில்லையே. சில மாதங்களில் திரும்பி வந்துவிடுவேனம்மா, வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறிவிட்டு தந்தையை நோக்கினான். மகனை வழி அனுப்ப கூடத்திற்கு வந்த மன்னர் அங்கே அவனது உடைமைகள் தயாராக இருப்பதைக் கண்டு ஒரு கணம் யோசித்துவிட்டு விருட்டென அரண்மனை வாயிலுக்கு சென்று அங்கிருந்த சிலரின் காதுகளில் ஏதோ கிசுகிசுத்தார். இதற்குள் மகனிடம் செல்ல வேண்டாம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அன்னை கணவன் வருவதைக் கண்டவுடன் பேச்சை மாற்றி, உடலை பார்த்து கொள்ளடா கண்ணா, எந்நேரமும் கணக்கு போட்டுக்கொண்டே இருக்காதே, பின்பு மூளை குழம்பிவிடும். நன்கு ஓய்வெடு. வெளியே சென்று 4 பேரை சந்தித்து வா. ஏனெனில் பழக்க வழக்கம்தான் நம்மை பக்குவப்படுத்தும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல வெறும் கணித அறிவு மட்டும் உன்னை உயர்த்திவிடாது என்று அறிவுரை கூறி வந்தாள். மனைவியின் வாய்மொழிகளை கேட்டு மறுபடியும் அவரை முறைத்து பார்த்த மன்னர், உன் மகனுக்கு ஊர் சுற்றவே தெரியாது பாவம், நீ அவனுக்கு கற்றுக்கொடு. ஒழுங்காக ஒரு இடத்தில் அமர்ந்து நிதி நிர்வாகத்தை அவன் கற்றுக்கொண்டிருந்தானால் இன்றைக்கு அவன் நாடு விட்டு நாடு செல்லும் நிலைமை நேர்ந்திருக்காது. இங்கு அவன் கால்கள் ஓரிடத்தில் தங்குவதில்லை என்பதால்தான் அவனை தேசம் விட்டு தேசம் அனுப்புகிறேன். இதில் இப்போதே உன் புத்திரனுக்கு யோசனை கூறி அனுப்புகிறாய், எப்படியெல்லாம் பாடத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று என மனைவியை கடிந்து கொண்டார். பின்பு மகனிடம் திரும்பி காலை உணவை உண்டுவிட்டு கிளம்பும்படி அவனிடம் கூறினார். அரசியோ, பிரபு, இப்போது ராகு காலம் ஆரம்பித்து விட்டது, சற்று பொறுத்திருந்து நல்ல நேரம் வந்தவுடன் கிளம்பட்டுமே அவன், அதற்குள் என்ன அவசரம் என்று கேட்டாள். மன்னரோ, உன் மகனுக்கு சுபமுகூர்த்த வேளை பார்த்துதான் அரவிந்தன் என்று பெயர் சூட்டினேன். அந்த நாமத்தை சொல்லி என்னை அழைக்க விட்டானா இவன்? நான் இட்ட பெயரை சொல்லி இவனை அழைத்ததை விட போக்கிரிப்பேலை என்றுதான் அதிக முறை இவனை நான் அழைத்திருக்கிறேன். இவனுக்கு இளவரசனாக முடிசூட்டினோமே, அதையும் நல்ல நாளில் நல்ல வேளையில் முகூர்த்தம் பார்த்துதான் செய்தோம். என்றைக்காவது உன் மகன் அந்த கிரீடத்தை சூட்டிக்கொண்டு வெளியே சென்றிருக்கிறானா? எப்போது பார்த்தாலும் பரட்டை தலையுடன் ராஜ உடைகளை துறந்து ராப்பிச்சைக்காரன் போலத்தான் உடை உடுத்துகிறான். இதற்கு நாள் நட்சத்திரம் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? அவன் எந்த நேரத்தில் கிளம்பினாலும் அது நமக்கு சுப முகூர்த்தம்தான். சற்று அமைதியாக இரு என்று மனைவியிடம் இறைந்து சொல்லி வந்தவர் பின்னர் பணிப்பெண்ணை அழைத்து மகனுக்கு உணவு எடுத்து வரும்படி உத்தரவிட்டார். விரைந்து அவற்றை புசிக்கச் சொல்லி மகனை துரிதப்படுத்தினார். அரவிந்தன் அரைக்குறையாக உணவை மென்று விழுங்கினான். மகன் உணவுண்டு முடித்தவுடனே வாசலுக்கு ஓடிச் சென்று வந்த அரசி கணவனிடம், பிரபு, மழை பெய்யும் போல் தெரிகிறது, வானம் இருட்டிக் கொண்டு வருகிறது, இந்நேரத்தில் அரவிந்தன் கிளம்ப வேண்டுமா? மழை நின்ற பிறகு கிளம்பிச் செல்லட்டுமே என்று கெஞ்சினார். நந்தகோபாலன் பெருமூச்சு விட்டு, உன் பிரச்சனைதான் என்ன? மழை பெய்வது இன்று நேற்று நிகழும் செயலா? உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. மழைக்கு பயந்து அவரவரும் செயல்களை ஒத்தி போட்டால் பிறகு எந்த வேளையும் உருப்படியாக நடக்காது. அரவிந்தன் என்ன குழந்தையா? மழையிலிருந்து அவனை பேணி பாதுகாத்து வீட்டிற்குள் முடக்கி வைக்க. அவன் போர் வீரன். வீரனுக்கு வெயிலும் மழையும் பழகி இருக்க வேண்டும். அதுவும் இன்றி உன் திருக்குமாரன் மழையில் வெளியே செல்லவே மாட்டானா என்ன? நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றச் செல்லும் போதெல்லாம் கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்து வந்ததில்லை அவன்? வானமே இடிந்து தலையில் விழுந்தாலும் சரி, அரவிந்தன் இன்று பயணம் புறப்படத்தான் வேண்டும் என்று மறு விவாதத்திற்கு வழியின்றி தெரிவித்து விட்டார் மன்னர். இதற்கு மேலும் தன்னால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை என்று அன்னை தவித்துக் கொண்டிருக்க, அன்னையின் வருத்தத்தை பற்றி சிறிதும் அலட்டிக் கொள்ளாத அரவிந்தன் உடைமைகளை தூக்கிக் கொண்டு வாயிலுக்கு சென்றான். எதிர்ப்பட்ட பணியாளனிடம் மூட்டைகளை கொடுத்து வீரன் ஒருவனின் பெயரை குறிப்பிட்டு அவனிடம் மூட்டையை சேர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டான். மூட்டையை அந்த குறிப்பிட்டவனிடம் சேர்ப்பிக்கச் சொன்னதற்கான காரணம் குறித்து அரசர் சிந்தித்து வந்தார். அவருக்கு பதில்தான் கிடைக்கவில்லை. இளவரசன் குறிப்பிட்டிருந்த அந்த மனிதனிடம் மூட்டை சென்று சேர்ந்தால் அது கோட்டைக்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டிருக்கும் தன் குதிரையில் பத்திரமாக சேர்ப்பிக்கப்படும் என்று உணர்ந்துதான் அரவிந்தன் இவ்விதம் செய்தான். தாய் தந்தைக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு திடலில் இறங்கிய இளவரசன் வானை அண்ணாந்து பார்த்தான். கருமேக கூட்டங்கள் அடர்ந்து மழை பொழிவுக்கு தயாராக இருந்தன. இன்னும் அரை நாளிகையில் மழை கொட்ட ஆரம்பிக்கும். அதுவரையிலும் சமாளித்தால் போதும் என்று நம்பிக்கை வந்தது அவனுக்கு. அச்சமயம் இளவரசனுக்கு நெருங்கிய காவல் வீரன் ஒருவன் யதார்த்தமாக வருவது போல அவனிடம் வந்து, இளவரசே, உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உங்களுக்காக என்று சொல்வதை விட உங்களுக்கு எதிராக என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி வந்தவன் அருகில் 4 இடங்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் இருந்த 4வரின் அடையாளங்களை விளக்கி எதேச்சையாக பார்ப்பது போல் அவர்களை பார்க்கச் சொன்னான்.
வீரன் காட்டிய திசையில் அரவிந்தன் பார்த்தான். அங்கிருந்தவர்கள் தன்னை கண்காணிப்பதற்காக ஏவிவிடப்பட்ட ஒற்றர்கள் என்பதை அறிந்து கொண்டு, இதற்காகத்தான் என் தந்தை சற்று முன்னர் வீரன் ஒருவனை சந்தித்து ஏதோ கிசுகிசுத்தாரா என்று வாய்விட்டே முழங்கினான். இளவரசனின் முனகள் வீரன் காதில் விழுந்திருக்க, அவனோ, இவர்களில் தங்கள் தந்தையால் ஏவப்பட்டவன் ஒருவன்தான் இளவரசே, மீதி மூவரும் தங்கள் மதிப்பிற்குரிய முதல் மந்திரியால் ஏவப்பட்டவர்கள். அவர்களது பணியே நீங்கள் செய்யும் தவறுகளையெல்லாம் கனக்கச்சிதமாக கவனித்து அதை முதல்வர் மூலமாக தங்களின் தந்தையார் காதுகளில் 1க்கு 2ஆக ஓதுவதுதான். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பிரபு என்று அறிவுறுத்தினான். அங்கிருந்த கோட்டை காவலர்கள் முதல் வீரர்கள் வரை ஒவ்வொருவராக சந்தித்து வேண்டுமென்றே நேரத்தை ஓட்டுவதற்காக அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டிருந்தான் அரவிந்தன். அவர்களில் தனக்கு எதிராளிகளாக தேர்ந்தெடுத்து அவர்களை மார்புறத் தழுவி வணக்கம் தெரிவித்து வந்தான். அச்சமயம் பார்த்து முதல் மந்திரி கண்ணில் படவே ஓட்டமும் நடையுமாக அவரிடம் சென்று அவர் சற்றும் எதிர்பாராத வண்ணம், மந்திரியாரே, உங்களை பிரிந்து நான் பல மாத காலம் எப்படி கழிக்கப் போகிறேன்? நான் இல்லாமல் நீங்களும் தான் என்ன செய்வீர்கள்? வருந்தாதீர்கள், மாதங்கள் விரைவில் கழிந்துவிடும், நானும் விரைந்து வந்துவிடுவேன் என்று முதல்வரின் முதுகை வருடி கொடுத்து அவரிடம் வேண்டுமென்றே விஷமம் செய்தான் அரவிந்தன். அரவிந்தனை முதல் மந்திரிக்கு சற்றும் பிடிக்காது. தன் கனவுகளுக்கு தடை என்று எவரேனும் வையகத்தில் இருக்கிறார்கள் எனில் அது அரவிந்தனும் அவனது நாயகனுமான ஆதித்யவர்மனும் தான் என்று எண்ணி வந்தவர் அவர். அவ்விருவரையும் ஒழித்து கட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கித்தான் பல காலத்திற்கு முன்பே நந்தகோபாலனை தூண்டிவிட்டு ஆதித்தபுரியின் மீது படையெடுக்கும்படி செய்தார். ஆனால் அந்த தூண்டல் முதல்வருக்கு எதிராக வேலை செய்து பார்க்கவ மன்னன் சக்கரவர்த்தி ஆதித்யனின் அன்பை பரிபூரணமாக பெற்றுவிடும்படி செய்தது. இனியாவது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலில் உள்ளிருக்கும் சிறிய எதிரிகளை அழித்து பின்பு பெரும் முதலையான ஆதித்யனை வீழ்த்தலாம் என்று சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் நாளாக ஆக எதிரிகளின் வலு ஏறத்தான் செய்ததை தவிர அது குறைந்த பாடில்லை. சிரமப்பட்டு பொய்கள் பல சொல்லி தந்தையையும் மைந்தனையும் பிரிக்க பல சதிவேளைகளை செய்து வந்தார். அப்பாவியான மன்னரும் மதிப்பிற்குரிய மந்திரியின் வாய்மொழிகளுக்கு செவிசாய்த்து வந்தார். முதல்வரது முயற்சிகளைக் கண்டு அவரை தெம்பூட்டும் விதமாக அரவிந்தன் தானாகவே வலியச் சென்று தந்தையிடம் திட்டு வாங்கி முதியவரை மகிழ்ச்சியூட்டி வந்தான். மாதக்கணக்கில் பிரித்து வைத்தால்தான் தந்தை மகனுக்குள் இருக்கும் பாசபந்தம் முழுவதுமாக அறுபடும் என்ற உயர்ந்த எண்ணத்தில்தான் இளவரசனை பயிற்சிக்காக வெளிதேசம் அனுப்பும் யோசனையை மன்னருக்கு கூறியிருந்தார் முதல் மந்திரி. இந்நிலையில் தான் முற்றிலுமாக வெறுக்கும் ஒரு நபர் தன்னை கட்டியணைத்தால், அதுவும் பலர் முன்பு அணைத்தால் அம்மனிதருக்கு எத்தனை அருவருப்பாக இருந்திருக்கும். ஒரு வழியாக அவரை விடுவித்து அவரிடம் விடை பெற்றான் இளவரசன். இந்த காட்சிகள் அனைத்தையும் விந்தையாகவும் அதிர்ச்சியோடும் வேடிக்கை பார்த்தபடி அரண்மனை வாயிலில் நின்றிருந்தார் மன்னர். அவரது மனைவியோ கண்ணை கசக்கிக் கொண்டு பிள்ளையை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார். அரை நாழிகையில் பொழியும் என்று அரவிந்தன் எதிர்பார்த்த மழை 1 நாழிகைக்கு பின்புதான் பெய்யத் துவங்கியது. அத்தனை நேரமும் மணித்துளிகளை ஓட்ட அரவிந்தன் படாத பாடுபட்டு வந்தான். இறுதியில் அவன் எதிர்பார்த்த பேய் மழை கொட்ட ஆரம்பித்தது. துவங்கிய வேகத்தில் அசுர மழையாக உருவெடுத்து எதிரில் இருப்பவர்கள் கண்களுக்கு புலனாகாத வகையில் பார்வைக்கு திரையிட்டது. திறந்த வெளியில் இருந்த அனைவரும் தாழ்வாரம் இருந்த பகுதிகளை நோக்கி ஓடிச் சென்றனர். அரவிந்தன் மின்னல் வேகத்தில் கோட்டை வாயிலுக்கு விரைந்தான். பெருமழையை பயன்படுத்தி கொண்டு எதிரிகள் உட்புகுந்துவிடக்கூடாது என கோட்டையின் காவலர்கள் வாயில் கதவுகளை தடால் தடால் என சாத்தினர். அந்த சத்தமே வாயில் இருந்த திசையை அரவிந்தனுக்கு எடுத்து கூறியது. அவன் ஓடியது வடக்கு புறமாக இருந்த கோட்டையின் பிரதான வாயிலை நோக்கி அல்ல, மேற்கே அமைந்திருந்த மற்றொரு வாயில் நோக்கிதான் இளவரசன் ஓடினான். பெரிய கதவுகள் அடைக்கப்பட்டுவிட கதவின் திட்டுவாசல் வழியாக வெளியேறிச் சென்றவன் நேரே முன்பு தான் குறிப்பிட்டிருந்த சரக்கொன்றை மரத்தடிக்கு சென்று அங்கிருந்து தன் குதிரையை பெற்றுக்கொண்டு ஆருத்ராவை காண விரைந்தான். கோட்டைக்குள் இருந்த ஒற்றர்களோ கண்ணை மறைத்தபடி பெய்த மழையில் இளவரசன் எங்கு சென்றான் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் திண்டாடினர். ஒவ்வொரு தாழ்வாரமாக தேடித் தேடி அலைந்தனர். முன்பு அரவிந்தனிடம் பேசிய வீரன் மழைக்கு ஒதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவ்வீரனிடம் விசாரித்தனர். அவன் வேண்டுமென்றே ஒரு கூடாரத்தை கை காட்டி இளவரசன் அங்குதான் சென்றார் என்று பொய் கூறினான். அங்கு சென்று ஒற்றர்கள் விசாரித்த போது, இளவரசர் இங்கு வரவில்லையே, அவர் கோட்டையின் வடக்கு வாயிலை நோக்கி சென்றாரே என்று
அங்கிருந்தவனும் பொய்யுரைத்தான். பிரதான வாயிலுக்கு சென்று கேட்டார்கள். அங்கோ இளவரசர் மட்டுமல்ல, இந்த வாயில் வழியாக யாருமே செல்லவில்லை, எவரும் செல்வதற்கு முன்பே கதவுகளை அடைத்துவிட்டோம் என்று கூறிவிட்டார்கள். மொத்தத்தில் ஒற்றர்களை கோட்டைக்குள் அங்கும் இங்குமாக பந்தாடினார்களே தவிர அவர்களை மேற்கு வாயில் நோக்கி மட்டும் செல்ல அரவிந்தனின் அபிமானிகள் அனுமதிக்கவில்லை. இளவரசன் கோட்டைக்குள் எங்கோதான் மழைக்கு ஒதுங்கியிருப்பான், மழை நின்றவுடன் தேடிக்கொள்ளலாம் என்று சமாதானம் செய்து கொண்டு அவர்களும் ஒதுங்கி நின்றார்கள். அங்கே காதலியை காணச் சென்ற அரவிந்தனோ மழையை எதிர்த்து குதிரை செலுத்தி சில நாளிகைகளில் அவன் முன்தினம் குறிப்பிட்டிருந்த ஏரியை சென்றடைந்தான். தலைநகரில்தான் மழை வலுவாக இருந்ததை தவிர ஏரி நோக்கி செல்ல செல்ல மழையின் அடர்த்தி பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆகையால் அவன் ஏரியை அடைவதிலும் சிரமம் இருந்திருக்கவில்லை. அங்கே சென்று சேர்ந்தவன் மரங்கள் அடர்ந்த அந்த ஏரி பகுதியின் வெளியே காத்திருந்த தன் நண்பர்களிடம் குதிரையை ஒப்படைத்துவிட்டு இறங்கி நடந்தான். ஏரி இருந்த பகுதி ஆளரவமற்ற இடம், அற்புதமான அழகு நிரம்பி வழியும் இடம் அது. கடவுளே மனசாந்தி வேண்டுமென்றால் அவ்விடத்திற்குதான் வந்து செல்வாரோ என்று தோன்றும் அளவிற்கு அழகில் இந்திரலோகத்தையே தோற்கடிக்கக்கூடிய இடம் அது. அங்கிருந்த பசுமையும் பட்சிகளின் கூக்குரல்களும் கண்ணாடி போன்ற தெளிவான ஏரி நீரும் காண்பவர் மனதை கொள்ளையடித்துவிடும். என்னதான் இயற்கை எழிலை அள்ளித்தளிக்கும் இடமாக இருந்த போதிலும் பெண்களுக்கு அவ்விடத்தின் தனிமை பயத்தை விளைவிக்கக்கூடும் என்பதால் அரவிந்தனின் நண்பர்கள் ஆருத்ராவையும் அவள் தோழி மாதவியையும் அங்கு அழைத்து வந்ததோடு இல்லாமல் அவர்களுக்கு அருகில் ஒருவனும் ஏருக்கு வெளியே மற்றவர்களுமாக அப்பெண்களுக்கு காவல் இருந்தார்கள். நேராக பெண்களிடத்தில் சென்றான் இளவரசன். அரவிந்தன் வந்தவுடனேயே பெண்களுக்கு துணையிருந்த நண்பன் மாதவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். புன்னகைத்தவாறே ஆருத்ராவை அணுகிச் சென்ற அரவிந்தன், உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஆருத்ரா. என் அழைப்பை ஏற்று இந்த தனிமையான இடத்திற்கு என்னை நம்பி வந்திருக்கிறாய். உனக்கு என் நன்றிகள். நேற்றைக்கு என்னிடம் நிறைய கேள்விகள் கேட்டாய். என் பெயர் கூட தெரியவில்லை என்று வருந்தினாய். என் நண்பர்கள் என்னை பற்றிய விவரங்களை உனக்கு வழங்கியிருப்பார்களே, தெரிந்து கொண்டாயா என்னை பற்றி என்று கேட்டான். ஆருத்ரா ஆம் என தலையாட்டினாள். அரவிந்தன் அவளிடம், நல்லது, அவர்கள் கூறியது ஒரு புறம் இருக்கட்டும், நான் என் வாய்ப்பட என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். என் பெயர் ஆதித்யன், நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லி வந்தான். அரவிந்தனுக்கு தன் உண்மை பெயரை அப்பெண்ணிடம் தெரிவிக்க விருப்பமில்லை. முன்பே தன் முகத்தில் ராஜகலை தென்படுகிறது என பலரும் சொல்ல கேட்டிருக்கிறான் அவன். இதில் தன் பெயரை அரவிந்தன் என்று கூறினால் இவன் இளவரசன்தானோ என்று கேட்பவருக்கு ஐயம் வரக்கூடும். ஆகையால் பெயரை மாற்றிக் கூற வேண்டும் என்று முன்பே முடிவெடுத்திருந்தான். அரவிந்தனுக்கு உலகத்தில் மிகவும் பிடித்த மனிதன் ஆதித்யவர்மன் தான். பெயர் மாற்றம் என்றதுமே அவனுக்கு ஆதித்யனின் பெயர்தான் நினைவுக்கு வந்தது. இதைத்தான் முதல் நாள் ஆருத்ராவை கண்டுவிட்டு செல்லும் போது தன் நண்பர்களிடம் ரகசியமாக சொல்லிச் சென்றான். இளவரசனின் உத்தரவை ஏற்று நண்பர்களும் அவன் சொன்னபடியே பெயரையும் மற்ற விவரங்களையும் மாற்றி கூறியிருந்தனர். அன்று ஆருத்ராவிடம் பேசி வந்தவன் மேற்கொண்டு அவளிடம், நான் சொல்லப்போவதை கேட்டு உனக்கு கோபம் வரக்கூடும் ஆருத்ரா. நான் ஒரு முக்கிய வேலையாக அண்டை நாடு செல்ல வேண்டும். நான் செல்வது மிக அவசியம். எனது வாழ்நாள் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டுமெனில் தற்போது நான் சென்றாக வேண்டும். முதலில் நான் கூட உன்னை விட்டு கிளம்பிச் செல்வதை குறித்து வருந்தினேன். ஆனால் நேற்று இரவு நன்றாக யோசித்த பின்னர்தான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது. இந்த பயணம் கடவுள் எனக்கு கொடுத்த அரிய வாய்ப்பு. இதை நான் சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுற்றி வளைத்து சொல்லி வந்தான். ஆருத்ரா இடைமறித்து, நேற்றைக்கு முதலில் பேசிவிட்டு இன்று கிளம்பிச் செல்ல உங்களை தூண்டியிருக்கிறதே உங்கள் லட்சியம். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இந்த பயணத்தில் உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்கப் போகிறது? சொல்ல விருப்பம் இல்லையெனில் சொல்ல வேண்டாம் என மனதின் துக்கத்தை திரை போட்டு மறைக்க முயன்று கேட்டாள். அரவிந்தன் அவளிடம், உன்னிடம் கூறாமல் வேறு யாரிடம் அதை வெளிப்படுத்தப் போகிறேன்? என் லட்சியமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம் ராஜ்யமான வசுமித்ராவின் ஏக சக்கராதிபதி ஆதித்யர் என்றால் எனக்கு உயிர். அவர் மீது நான் மட்டற்ற மரியாதையும் அளவற்ற அன்பும் கொண்டுள்ளேன். அவருக்கு பணி செய்து கிடப்பதே வாழ்க்கை என்று நான் வாழ வேண்டும். அவருக்காக வாழேந்த வேண்டும். அவரது எதிரிகளை கொன்றொழிப்பதில் என் பங்கும் இருத்தல் வேண்டும். இதற்கு நான் சிறந்த வீரனாகுதல் வேண்டும். என் தந்தைக்கோ நான் போர் செய்வது பிடிக்காது. ஆகையால் சிறு வயதிலிருந்தே அடிப்படை சண்டை பயிற்சிகளைத் தவிர வேறெதுவும் கற்றுக்கொள்ள என்னை அவர் அனுமதித்ததில்லை.
அவருக்கு தெரியாமல் நான் ஒளிந்து மறைந்து கற்றுக்கொண்டவைதான் இப்போது எனக்கு தெரிந்திருக்கும் சண்டை நுணுக்கங்கள். ஆனால் சக்கரவர்த்தியின் மனதை வெல்வதற்கு இந்த பயிற்சி போதாது. நான் அடுத்த கட்ட பயிற்சி பெற நாட்டை விட்டு நீங்குதல் அவசியம். அதற்கான வாய்ப்பு தானாகவே எனக்கு கிட்டியிருக்கிறது. நான் செல்லத்தான் வேண்டும் ஆருத்ரா. நான் திரும்பி வரும் வரையில் எனக்காக காத்திரு என்று உன்னை சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அப்படியே நான் சொன்னாலும் அதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு கிடையாது. உன் வீட்டார் உனக்கு நல்ல வரன் எவரையாவது தேடிக் கொடுத்தாலோ அல்லது உனக்கே எவர் மீதாவது விருப்பம் வந்தாலோ நீ அவரை மணந்து கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை துவங்கு. அப்படி உனக்கு எவரும் கிடைக்காமல் நான் திரும்பி வரும் வரையிலும் நீ இதே போன்று இருந்தாயானால், அப்போதும் என் மீது உனக்கு விருப்பம் இருந்ததானால் என்னை நீ மணந்து கொள். இப்போது எனக்கு நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க முயன்றான். அத்தருணம் ஆருத்ரா திரும்பிச் சென்றவனிடம், இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக எந்த ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணிடம் இப்படி தன் காதலை வெளிப்படுத்தி இருக்க மாட்டான். காதலை வெளிப்படுத்தும் முன்பாக நீ எவரை வேண்டுமானாலும் மணந்து கொள், மணக்காவிட்டால் நான் மணந்து கொள்கிறேன் என்று புதுவிதமாக உங்கள் காதலை தெரிவித்துவிட்டு செல்கிறீர்கள். என் விஷயம் சரி, உங்கள் விஷயம் எப்படி? நான் வேறொருவரை மணந்து கொண்டால் உங்களுக்கு வருத்தம் இருக்காதா? அதன் பிறகு நீங்கள் திருமணம் புரிந்து கொள்வீர்களா அல்லது என்னை நினைத்தே வாழ்க்கையை ஓட்டுவீர்களா என்று கேட்டாள். ஆருத்ரா பேச ஆரம்பிக்கும் முன்பாகவே அவளுக்கு முதுகை காட்டி நடந்து சென்று கொண்டிருந்தவன் அவள் புறமாக திரும்பி, நான் ஏனம்மா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்? நீ கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கும் தான். ஆனால் அதை நினைத்து என் வாழ்க்கையை இழக்க மாட்டேன். காயங்கள் காலப்போக்கில் ஆறிவிடும். அதற்காக வாழ்க்கையை துறக்க முடியுமா என்று சொல்லி வந்தவன் ஆருத்ரா தன் பேச்சை விசித்திரமாக பார்ப்பதைக் கண்டு, என்ன ஆருத்ரா, நான் சொல்வது விளங்கவில்லையா? என் பேச்சு விந்தையாக தோன்றுகிறதா உனக்கு? விந்தையானாலும் இதுதான் அம்மா உண்மை. இழந்ததை எண்ணி வருந்தியே வாழ்வை வீணாக்குவதை விட இருப்பதை கொண்டு மகிழ வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. உன்னை நான் விரும்புவது உண்மைதான். ஆனால் நீ கிடைக்கவில்லையெனில் அதையே நினைத்து வருந்தி மூளையில் முடங்கிவிட மாட்டேன். நான் எனது குணாதிசயம் அப்படித்தான். நான் எனக்கென்று பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்பவன் இல்லை. வாழ்க்கை என்னை எந்த பாதையில் அழைத்து போகிறதோ அந்த பாதையில் செல்பவன் நான். ஒருவேளை விதி என்னை முட்டுச்சந்தில் விட்டுவிட முடிவு செய்தால் அங்கே நின்று தவித்துக் கொண்டிருக்க மாட்டேன். சுவரை உடைத்து எனக்கென புதுப்பாதையை உருவாக்கிக் கொள்வேன். இதுதான் நான். நீயும் இதே வழிமுறைகளை வாழ்வில் கடைபிடித்தாயானால் பிறகு உனக்கு துன்பம் விளைவிக்க எவராலும் முடியாது. இப்போது நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியவன் மறுபடியும் அவளிடம் நெருங்கி வந்து, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மிக மிக அழகானவள். உன்னை நான் காதலிக்கிறேன் ஆருத்ரா என்று கண்களில் காதல் ததும்பச் சொல்லிவிட்டு அடுத்த வினாடியே தன் முகத்தின் உணர்ச்சியை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து அகன்று சென்றான். பேசியவன் கிளம்பிச் சென்று விட்டான். கேட்டவளுக்குதான் எதுவும் விளங்கவில்லை. காதல் இப்படியும் இருக்குமா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு நாட்களை கடத்தினாள். கிளம்பிய அரவிந்தன் தந்தை கூறிய அண்டை தேசத்திற்கு சென்று அந்நாட்டின் மன்னனை சந்தித்தான். தந்தை கொடுத்த மடலில் நிதி சாஸ்திரம் என்ற வார்த்தையில் குரலை நெடிலாக்கி நீதி சாஸ்திரம் என்று மாற்றிவிட்டுதான் சென்றிருந்தான். காரமுகிலன் என்று பெயர் கொண்ட அம்மன்னனிடம் தான் கொண்டு சென்ற ஓலையை அரவிந்தன் நீட்ட அதை வாங்கி படித்த முகிலன், இதில் நீதி சாஸ்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, உன் தந்தை முன்பொரு முறை என்னை சந்திக்கும் போது உனக்கு நிதி நிர்வாகம் பற்றி கற்றுக் கொடுக்கும்படி அல்லவா கூறினார் என்று சந்தேகமாக கேட்டான். அரவிந்தன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எழுத்தை மாற்றி அரசனை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையில் சென்றிருந்தான். ஆனால் தந்தை முன்பே இப்படி விளக்கமாக சொல்லியிருப்பார் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத அரவிந்தன் அரசனை நோக்கி, முன்பு என் தந்தை அவ்விதம் சிந்தித்து வந்தது உண்மைதான் அரசே. ஆனால் எனது வேண்டுதலினாலும் அவரே அவசியத்தை உணர்ந்து கொண்டதினாலும் தன் முடிவை மாற்றிக்கொண்டார். நிதி நிர்வாகத்தை விட போர் வீரன் எனக்கு நீதியை நிலைநாட்டுவதுதான் நன்றாக வரும் என்று உணர்ந்து விட்டார் அவர். நீதி சாஸ்திரம் பயில வெறும் அரசியல் பாடங்கள் மட்டும் போதாது. ஏட்டில் மட்டும் கற்காமல் ஆயுதம் ஏந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் ஆசைப்படுகிறேன் பிரபு. தாங்கள் எனக்கு நீதி அறிவை போர்க்கலையுடன் சேர்த்தே கற்றுக் கொடுத்தீர்களானால் அடியேன் என்றென்றும் தங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் பிரபு என்று குளிர் வார்த்தைகள் கூறி முகிலனின் நெஞ்சத்தை குளிர்விக்க முயன்றான். அரவிந்தனின் பசப்பு மொழிகள் உண்மையில் முகிலனை கவர்ந்திருக்க வேண்டும். அவன் இளநகை பூத்து இளவரசனின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முதல் கட்ட சம்மதத்தை தெரிவித்தான். இருப்பினும் அரவிந்தனின் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அவன். சரியப்பா, போர்க்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறாயே, ஏன் இத்தனை ஆர்வம்? பார்க்கவத்திற்கு எதிரிகளால் அச்சுறுத்தல் எதுவும் இல்லையே.
உங்கள் தேசமும் எனது தேசமும் ஆதித்யவர்மரின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளதே, பிறகு ஏன் இந்த அவசரம் என்று வினவினான். அரவிந்தன் அவனிடம், நான் பார்க்கவத்தை பாதுகாக்க பயிற்சி எடுக்கவில்லை அரசே. அந்த பார்க்கவத்தை பாதுகாக்கும் சக்கரவர்த்திக்கு சேவை புரிவதற்காக இக்கலையை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சிற்றரசுகளான நம்மையெல்லாம் பாதுகாப்பதற்காக பலரிடம் பகையை சம்பாதித்து பிரபுதான் ஆபத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தன் உயிரை பணயம் வைத்து நம்மையெல்லாம் காத்து வருகிறார் அவர். அவருக்கு நான் கைமாறு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். பிரபு ஆதித்யவர்மரின் படைகளுடன் சேர்ந்து நானும் போரிட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயிற்சி என்று எடுத்து கூறியவுடன் முகிலனுக்கு உண்மையில் உடலெல்லாம் புல்லரித்து போனது. சக்கரவர்த்தியின் மீது தான் கொண்டுள்ளதைப் போலவே அரவிந்தனும் பக்தி செலுத்தி வருகிறான் என்று கேள்வியுற்ற மறுகணம் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் பயிற்சியை நாளைக்கே துவங்கலாம் என்று தெரிவித்தான். 4 மாத காலம் கற்க வேண்டும் என்று முடிவெடுத்து சென்றவன் 6 மாதங்கள் முழு வீச்சில் போர்க்கலையை கற்றுத் தேர்ந்து மன்னன் கார்முகிலனின் நல்லாசைகளுடன் நாடு திரும்பினான். உன் மகன் தேர்ச்சி பெற்றுவிட்டான், அவனது திறமை அபாரம் என்று முகிலன் கொடுத்தனுப்பிய ஓலையை படித்து பார்த்த பார்க்கவ மன்னருக்கு உள்ளூர சந்தோஷம் பொங்கிப் பெருகியது. வந்த நாள் முதலாக நந்தகோபாலன் தனது மகனின் கல்வியறிவை சோதிப்பதற்காக பல கணக்குகளை கேட்டார். போர்க்கலையை கற்றுக்கொண்ட அரவிந்தனுக்கு முன்பிருந்த கணித அறிவும் காணாமல் போனது. அவன் நிலைமையை சமாளிக்க எவ்வளவோ போராடினான். தந்தையிடமிருந்து தப்பித்து வந்தான். நல்ல வேளையாக திருமண தினம் நெருங்கி வந்தது. ஆதித்யனுக்கு அறை நிர்மாணிப்பதில் நந்தகோபாலனின் கவனம் சென்றது. அரவிந்தன் தன் அரசனுக்காக கூடவே இருந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டு வந்தான். அரசனுக்கான பாதுகாப்பிலும் அவன் சுகமாக தங்குவதிலும் எந்த குறையும் வந்துவிடக்கூடாதென தந்தை சொல்லாமலேயே சிரத்தையுடன் வேலை செய்து வந்தான் அரவிந்தன். மகனது பொறுப்புணர்ச்சி தந்தையை கவர்ந்தது. விருந்தினனாக வரும் சக்கரவர்த்தியின் சுகபோகத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அரவிந்தனிடமே முழுமையாக வழங்கினார் மன்னர் நந்தகோபாலன்.